சார்லி சாப்ளின் அவர்கள் ஒரு மேடையில் பேசிட்டு இருக்காரு. பேசும்போது ஒரு நகைச்சுவை சொல்றாரு. அந்த நகைச்சுவை கேட்ட உடனே அங்க இருக்கிற எல்லா ரசிகர்களும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. இப்போ என்ன பண்றாரு, அதே நகைச்சுவையை 2வது முறையா சாப்ளின் சொல்றாரு. இப்போ இந்த நகைச்சுவை கேட்டு அங்க இருந்த ரசிகர்ல 3/4 பேர் தான் சிரிக்கிறாங்க. அதே நகைச்சுவையை சாப்ளின் அவர்கள் 3வது முறையா சொல்றாரு. இப்போ அங்க இருந்த ரசிகர்ல 1/2 பேர் தான் சிரிக்கிறாங்க. இப்போ சாப்ளின் சொன்னாராம், ஒரு மகிழ்ச்சியான ஒரு சம்பவத்தை, ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நகைச்சுவையை உங்களுடைய மனசுக்குள்ள நிரந்தரமா உங்களால் வச்சுக்க முடியலையே, உங்களுடைய வாழ்க்கையில உங்களை கஷ்டப்படுத்தக்கூடிய துன்பங்களை மட்டும் எதுக்கு உங்களுடைய மனசுக்குள்ள நீங்க நிரந்தரமா வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம் சாப்ளின் அவர்கள். இது வந்து ஒரு ஆழமான ஒரு கேள்வி. நம்மளோட வாழ்க்கையில நமக்கு மகிழ்ச்சியான தருணங்கள், நம்மை சந்தோஷப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் என்று நிறைய இருக்கும். ஆனால் அந்த நிகழ்வுகளை நாம் அப்பொழுதே மறந்து விடுகிறோம். அதே நேரத்தில் நம்மை எதெல்லாம் துன்பப்படுத்துகிறதோ, நம்மை எதெல்லாம் காயப்படுத்துகிறதோ அந்த சம்பவங்களையும் அந்த நிகழ்வுகளையும் அடிக்கடி நினைத்து நம்முடைய மனதை நாம் இன்னும் காயப்படுத்துகிறோம் என்பதுதான் உண்மை. எப்படி ஒரு மகிழ்ச்சியை நம்மளால் நிரந்தரமாக நம்முடைய மனசுக்குள்ளே வைத்துக் கொள்ள முடியவில்லையோ, அதே போல துன்பங்களையும் நம்முடைய மனதிற்குள் நாம் நிரந்தரமாக வைத்துக் கொள்ளாமல் இருந்தால் என்றைக்குமே நமக்கு மகிழ்ச்சி தான்.